வணக்கம் நண்பா, நான் உங்கள் மாணிக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம எல்லோரும் 24 மணி நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த இன்டர்நெட் எப்படி நம்ம மொபைலுக்கு வருது? லேன் அப்படின்னா என்ன? வேன் அப்படின்னா என்ன? உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி ரொம்ப சிம்பிளாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு கதை மாதிரி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல நெட்வொர்க் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். 2 அப்படி இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை வந்து பார்த்தோன்னா ஒன்றா இணைக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க்கு. இதில் 2 முக்கியமான வகை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா லேன். உங்கள் வீடு, ஆஃபீஸு இல்லை காலேஜ் மாதிரி ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே இருக்கிற நெட்வொர்க்கு தான் வந்து பார்த்தோன்னா லேன் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை மூலமாக லேப்டாப்பு, ஃபோனு, பிரிண்டரு இதெல்லாம் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஒரு லேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தோன்னா வேன், வைட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோன்னா ரொம்ப பெருசு. ஒரு நகரத்தையோ இல்லை ஒரு நாட்டையோ இல்லை இந்த உலகத்தையோ இணைக்கிறதா ஒன்றா இணைக்கிறது தான் பார்த்தோன்னா வேன் சொல்லப்போனால் இன்டர்நெட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான லேண்ட் நெட்வொர்க்கை ஒன்றா இணைக்கிற ஒரு மிகப்பெரிய வேன் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரி, இந்த நெட்வொர்க் வந்து எப்படி இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்கள் லேண்ட்லேருந்து சிக்னல் உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஜியோ, ஏர்டெல் அவங்கக்கிட்ட போகும். அவங்க வழியாக அந்த சிக்னல் அந்த உலகளாவிய, அதாவது அண்டர் சி கேபிள்ஸ் இருக்குது பாருங்கள், பூமிக்கடியில் கடலுக்கடியில் வருதுங்க. அந்த கேபிள் மூலமாக அந்த குறிப்பிட்ட வெப்சைட் இருக்கிற சர்வருக்கு போகும். இப்படி தான் ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு நமக்கு என்னென்ன மெஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று மோடம் வேணும். வெளியிலேருந்து வர சிக்னலை உங்கள் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி கொடுக்கறது மோடம் தான். ரெண்டாவது ரவுட்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் மாதிரி எந்த டேட்டா எந்த டிவைஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இதுதான் முடிவு பண்ணும். இப்போ வர்றது எல்லாமே மோடம் ப்ளஸ் ரவுட்டர் சேர்ந்த ஒரே பாக்ஸாக தான் வருது. ஸோ மூணாவது என்னென்னா ஈத்தர்நெட் கேபிள், RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாலாவதாக பார்த்தோன்னா ஆக்சஸ் பாயிண்ட்டு, அதாவது வைஃபை சிக்னலை வந்து தூரமாக கொண்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு, அதாவது நெட்வொர்க்கில் வந்து டேட்டா போகும்போது சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். அதுக்கு பேர் தான் பார்த்தோன்னா ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன்று இதில் பார்த்தோன்னா ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இது உங்கள் டிவைஸோட அட்ரஸ் மாதிரின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிசிபி, அதை வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இதை வந்து டேட்டா கரெக்டாக உடையாமல் போய் சேருதான்னு இதை வந்து செக் பண்ணும். அடுத்து போர்ட் நம்பர்ஸ். ஒரு வீட்டில் எப்படி நிறைய கதவுங்க இருக்கோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு தனித்தனி கதவுங்க இருக்கும். அதுதான் வந்து போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு போர்ட் நம்பரோடு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து HTTP அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சாதாரணமாக வெப்சைட்டை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. அது போர்ட் நம்பர் 80. ரெண்டாவது HTTPS, அதுக்கு போர்ட் நம்பர் வந்து 443. அதாவது செக்யூரான வெப்சைட்டை பார்க்குறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. அது வந்து போர்ட் நம்பர் 21. ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறதோ இல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த போர்ட்டு. அடுத்து நாலாவது போர்ட் பேர் வந்து SMTP அப்படின்னு சொல்லுவோம். அதோட போர்ட் நம்பர் வந்து பார்த்தா 25. அது வந்து இமெயில் அனுப்புறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அஞ்சாவது பார்த்தோன்னா DNSன்னு சொல்லுவோம். போர்ட் வந்து இதுக்கு வந்து 53. வெப்சைட் பேரை வந்து பார்த்தோன்னா IP அட்ரஸாக மாற்றுறதுக்கு இந்த போர்ட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது சுருக்கமாக சொல்லப்போனால் லேனுங்கிறது பார்த்தோன்னா உங்களுடைய வீடு, வேனுங்கிறது பார்த்தோன்னா இந்த உலகம். இது ரெண்டையும் இணைக்கிறது தான் இந்த இன்டர்நெட். இதுக்கு நடுவில் ப்ரோட்டோகால்ஸ் ரூல்ஸ் போடுது. போர்ட் நம்பர்ஸ் வழியாக டேட்டா வந்து உள்ளே வருது. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து பார்த்தோன்னா இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா என்னென்னா இன்டர்நெட் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த இன்டர்நெட்டுக்கே மூளை அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா ரவுட்டர். அதை பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ரவுட்டர்னால் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, முக்கியமாக அவங்க ரவுட்ரு வந்து ஹேக்கர்ஸ் கிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறது, ஒரு பெரிய கம்பெனியே வந்து பார்த்தோன்னா ரவுட்டர் ஹேக்கிங்கால் எப்படி நிலை கொழிஞ்சு போச்சுங்கிறது ஒரு ஷாக்கிங்கான நியூஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரவுட்டர் அப்படிங்கிறது ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி முன்னே சொன்னேன்.
உங்கள் வீட்டுக்கு வர்ற இன்டர்நெட் டேட்டாவை பிரித்து உங்கள் மொபைல், லேப்டாப், டிவின்னு சரியான டிவைஸ்க்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் இதோட வேலை. இது பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க்கையும் வந்து இணைக்கும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு லோக்கல் நெட்வொர்க்கையும், அதாவது லேன் இருக்கு சொல்கிறேன்ல, அதையும் இந்த வேன், அதாவது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற இன்டர்நெட்டையும், அது 2ஐயும் இணைக்கிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்னென்ன வகையான டைப் ஆஃப் ரூட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வயர்ட் ரவுட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேபிள் மூலமாக மட்டுமே அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது வந்து வயர்லெஸ் வைஃபை ரவுட்டர்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வைஃபை ரவுட்டர்ஸ் தான் அது. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோர் ரவுட்டர்ஸ்னு சொல்லுவோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லு. டெலிகாம் கம்பெனிகளோட அந்த மெயின் ஆஃபீஸில் வந்து இது மெயினாக இருக்கும் கோர் ரவுட்டர்ஸு. அண்ட் நாலாவது எட்ஜ் ரவுட்டர்ஸ்னு சொல்லலாம். ஒரு நெட்வொர்க்கோட எல்லையிலிருந்து மற்ற நெட்வொர்க்கோட பேச உதவுறதுன்னா இது தான். அண்ட் அஞ்சாவது பார்த்தோன்னா விர்ச்சுவல் ரவுட்டர்ஸ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் மூலமாக வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரவுட்டர் வந்து தயாரிக்கிறதுல வந்து சில ஒரு உலகத்தரம் வாய்ந்த கம்பெனிகள்லாம் இருக்குது. அதாவது நம்மளுக்கு இப்போ ஹோமில் யூஸ் பண்ணுறீங்க, சின்ன ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் யூஸ் பண்ணுறாங்க, டி லிங்க்கு, இந்த நெட்கியரு, டெண்டா, ஆசூஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீட்டுக்கும் சரி, சின்ன சின்ன ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அண்டு டெலிகாம், அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ், அந்த லெவலில் எந்த ரவுட்டர்ஸ் யூஸ் ஆகுதுன்னா இவங்க தான் பார்த்தோன்னா பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்லலாம். யாருன்னா அந்த சிஸ்கோ ரவுட்டர்ஸு, ஜுனிப்பர் ரவுட்டர்ஸு, ஜுனிப்பர் நெட்வொர்க்ஸ் ரவுட்டர்ஸு, ஹுவாய் அண்டு நோக்கியா, எரிக்சன், இவங்க தான் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஜாம்பான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனி வந்து ரொம்ப பேர் போனது. ஸோ நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரியான டெலிகாம் கம்பெனி வந்து பெரும்பாலும் சிஸ்கோ அப்படி இல்லைன்னா நோக்கியா ரவுட்டரில் தான் வந்து அவங்களுடைய கோர் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் உங்கள் ரவுட்டர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, யாராவது ஹேக் ஆச்சுன்னா உங்கள் மொத்த டேட்டாவும் வந்து அவங்க திருடிக்குவாங்க. இது எப்படி வந்து நீங்கள் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 4 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்க. ரவுட்ரு வாங்கும்போது பார்த்தோன்னா வர அந்த அட்மின் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அது உடனே வந்து நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ அது ஈஸியாக ஹேக் பண்ணுறது. அது மோஸ்ட்லி வந்து ஒரு 1 to 2 மட்டும்தான் நம்பர்ஸ் மாறும், மற்றபடி எல்லாம் சேம் டு சேம் அதே மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது ஃபிர்ம்வேர் அப்டேட். உங்கள் ரவுட்ரு கம்பெனி கொடுக்குற சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் வந்து உடனே பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணும் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுடுங்க. ஓகேங்களா. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள் ரிமோட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெளியூர்லேருந்து ரவுட்ரு ஆக்சஸ் பண்ண இந்த ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. இல்லைன்னா வேறு தூரமான இடத்துலேருந்து உங்களுடைய ரவுட்ரு வந்து ஹேக் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த WPA3ன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். வைஃபை செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த WPA அப்படிங்கிற அந்த லேட்டஸ்ட் என்கிரிப்ஷனை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஒரு ரியல் நியூஸ் சொல்கிறேன் கேளுங்க. 2018 VPN ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல்வேர் அது வந்து அட்டாக் நடந்துச்சு. இது வந்து இந்த வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து அந்த 5 லட்சம் ரவுட்டரை வந்து ஹேக் பண்ணிச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிஸ்னஸ் நிறுவனங்களோட டேட்டா வந்து திருடப்பட்டுச்சு. இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முடங்கிச்சு. உக்ரைன் நாட்டில் ஒரு பெரிய மின்சார விநியோகத்தையே ஹேக்கர்ஸ் நிறுத்த முயற்சி பண்ணாங்க. இதுக்கு அடிப்படை காரணமே ரவுட்டரில் இருந்த ஒரு சின்ன செக்யூரிட்டி ஓட்டை தான். இதனால் அந்த கம்பெனிகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதனால் ரவுட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் அந்த வைஃபை பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. ஓகேங்களா. அது உங்கள் டிஜிட்டல் உலகத்தோட வாசல். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி. இதில் 7 லேயர் OSI மாடல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லேயர் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் லேயர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தோன்னா கேபிள்ஸு, சிக்னல்ஸ் இதெல்லாம் இதில் அடங்கும். ரெண்டாவது டேட்டா லிங்க் லேயர்னு சொல்லலாம். ஸ்விட்சு, அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ் இதெல்லாம் இது கீழே வரும். மூணாவது வந்து பார்த்தோன்னா நெட்வொர்க் லேயர். இதில் வந்து ரவுட்ரு மற்றும் ஐபி அட்ரஸ் இது வந்து இதில் வந்து வரும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரு. டேட்டா வந்து பார்த்தோன்னா சரியாக போய் சேருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதுதான். அதாவது இதில் வந்து TCP UDPன்னு சொல்லிட்டு 2 ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்துன்னு பார்த்தோன்னா செஷன் லேயர்.
ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் 6 அப்ளிகேஷன் லேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 7 எல்லாம் கம்பைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ நாம் அந்த பார்க்குற அந்த ப்ரௌசர் இருக்கு பாருங்கள், HTTP, அதுக்கப்புறம் ஆப்ஸு, அதுக்கப்புறம் என்கிரிப்ஷனு, இதெல்லாம் வந்து பார்த்தா இது கீழே தான் வரும். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த 7 அந்த டோர்ஸ் இது தாண்டி தான் வந்து பார்த்தா மற்றவங்களுக்கு போகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்டெலிஜென்ஸ் அண்டு என்னென்ன கண்ட்ரிஸ் வந்து பார்த்தா புத்திசாலித்தனமாக இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஸோ நெட்வொர்க்கிங், அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தா சிங்கப்பூர், பின்லாந்து, அதுக்கப்புறம் ஈஸ்டோனியா, இந்த மாதிரி நாடுகள் வந்து பார்த்தா 2024 டாப்பில் இருக்காங்க. எஸ்டோனியா இந்த மாதிரி நாடுகள் வந்து பார்த்தோன்னா தங்களுடைய மொத்த அரசாங்கத்தையுமே டிஜிட்டல் மயமாக மாற்றி ஒரு பெஸ்ட்டான நெட்வொர்க் பாதுகாப்பு வந்து வச்சுருக்காங்க. அமெரிக்கா, அதுக்கப்புறம் இங்கிலாந்து, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னோடியாக இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டேட்டா லாஸை தடுக்கிறதுக்கும் இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் 2 விஷயம் வந்து முக்கியமாக இருக்குது. குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா முக்கியமான டேட்டாவுக்கு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வீடியோ கால்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குது. அண்டு 2வது பார்த்தோன்னா ரெடண்டன்சி, அதாவது ஒரே ஒரு அந்த கனெக்ஷனை நம்பி இருக்காமல் பேக்கப் லைன் வச்சுருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா ரெடண்டன்சின்னு சொல்லுவாங்க. அண்ட் 3வது வந்து டிராஃபிக் ஷேப்பிங்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நெட்வொர்க் டிராஃபிக்கை வந்து அதை வந்து சீராக உருவாக்கி அந்த பாட்டில் நெக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வந்து, அதாவது பாட்டில் நெக்னால் உங்களுக்கு தெரியல, அந்த மேலே அந்த கழுத்து பகுதி ஒரு மாதிரி இருக்கும், கீழே உடம்பு வந்து ஒரு சைஸ் இருக்கும். அது மாதிரி இந்த ஹேக்கர்ஸ் கிட்டெல்லாம் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட் டிராஃபிக் ஷேப்பிங். அண்ட் நெக்ஸ்ட்டு ரவுட்டிங்கில் பார்த்தோன்னா 3 மெத்தட்ஸ் இருக்குது இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங், 2வது டைனமிக், 3வது டிஃபால்ட் ரவுட்டிங். ஸ்டாட்டிக் வந்து பார்த்தோன்னா நாமே மேனுவலாக வந்து பார்த்தோன்னா அதை ரூட்டை வந்து செட் பண்ணுறது தான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் சொல்லுவோம். 2வது வந்து டைனமிக் நெட்வொர்க்கிங் சொல்கிறோம், டைனமிக் ரவுட்டிங் சொல்லுவோம். டைனமிக் ரவுட்டரே வந்து பார்த்தோன்னா தானாக, அதாவது சிறந்த ஒரு ரூட்டை வந்து தேடிக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா டைனமிக் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா OSPF, ஓப்பன் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா இப்போ உலகத்தில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ரவுட்டிங் மெத்தேடு. அண்ட் 3வது பார்த்தோன்னா டிஃபால்ட், எங்கே போகணும்னு தெரியாத டிராஃபிக்கை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்புறது தான் டிஃபால்ட் ரவுட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணதுக்கு வந்து உங்கள்கிட்ட காசு இல்லைங்களா, இந்த CCNA, அதுக்கப்புறம் A+, N+, லினக்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணுறது காசு இல்லைங்களா, ஸோ கவலையே படாதீங்க. யூடியூப் இருக்குது ஃப்ரீயாக. அந்த ஜெர்மிஸ் IT லேப்னு சொல்லிட்டு இது இருக்குது. அதில் வந்து CCNAக்கு வந்து அவங்க வந்து பெஸ்ட்டான ஒரு இது சொல்கிறாங்க, கோர்ஸ் தராங்க, ஃப்ரீ கோர்ஸு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் மெசேஜ்னு ஒன்று, அதில் வந்து A+, N+, இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு செமையான ஒரு சேனல்ஸ் சொல்லலாம், இந்த 2 சேனல்ஸும். அண்டு சிஸ்கோ நெட்வொர்க்கிங் அகாடமி ஒன்று வச்சு நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க சைட்டில் நிறைய வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ கோர்ஸ் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். அண்டு லினக்ஸ் பார்த்தோன்னா அந்த நெட்வொர்க் ரினோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சேனலில் அழகாக அவங்க சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது மறக்காதீங்க. ஸோ நீங்கள் நிச்சயமாக எந்தெந்த கமாண்ட் வந்து கற்றுக்கணும் நெட்வொர்க்கிங் CCNA லினக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ CCNA INT brief இந்த கமாண்டு, அண்ட் பிங் கமாண்டு, ட்ரேஸ் ரவுட் கமாண்டு, conf -t இந்த கமாண்ட் வந்து CCNA வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்று வச்சுருக்கணும். அண்ட் லினக்ஸில் பார்த்தோன்னா லிஸ்ட் அதாவது ஃபைல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு, அண்டு CD கமாண்டு ஃபோல்டரை வந்து மாற்றுறதுக்கு, அதாவது ஒரு ஃபோல்டர் இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறதுக்கு, PWD நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, இல்லை பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி 2வது சொல்லுவாங்க. அது இருக்கிற இடத்த காட்டுறதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சுடோ அட்மின் பவர் வரணுன்னா உங்களுக்கு வந்து சுடோவில் லாகின் ஆனால் அதுக்கு நீங்கள் அட்மினாக இருக்கணும். ஓகேங்களா. இந்த கமாண்ட்ஸும் லேயர்ஸும் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IT எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா ஐடி கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான இடத்த நீங்கள் பிடிக்கணுன்னா என்னென்ன வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். முதல்ல இந்தியாவோட பெரிய ஆஃபீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற நெட்வொர்க் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மேனேஜ்டு ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சிஸ்கோலையும் அருபா, அதுக்கப்புறம் டீலிங்க் இந்த பிராண்ட் தான் வந்து பார்த்தா இந்த இந்தியன் கம்பெனியில் வந்து ஒரு ஃபஸ்ட் சாய்ஸாக எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. 2வது வந்து பார்த்தோன்னா ஃபயர்வால்ஸு, அதாவது செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டினெட்டு, அதுக்கப்புறம் ஸ்வாப்பர்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. 3வது வந்து பார்த்தோன்னா ஆக்சிஸ் பாயிண்ட்ஸ்,
காலேஜ் இல்லைன்னா மாலில் நீங்கள் பார்க்குற வைஃபை அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிஸ்கோ மெராக்கி அப்படி இல்லைன்னா டிபி லிங்க் ஒமேடாவாக இருக்கும். 2026 இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு போர்ட்டபிள் பென்ட்ரைவ் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரூபஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து நம்பர் 1ன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப சின்ன சாஃப்ட்வேர், ஆனால் ரொம்ப வேகமாக வந்து வேலை செய்யும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வென்டாய், இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இதிலே வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரே பென்ட்ரைவில் வந்து 10 ஓஎஸ் கூட போட்டு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் பண்ணணும் வந்து எனக்கு தேவையில்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பலேனா எச்சர், நீங்கள் வந்து மேக் அப்படி இல்லைன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து மூணாவது ரூஃபஸ் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து விண்டோஸ் 11 இருக்கிற அந்த டஃப்பான டிபிஎம் செக்யூரிட்டி செக்கை வந்து இது மூலமாக வந்து ஈஸியாக வந்து பைபாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சிஸ்டம் அட்மின் ஆகணுங்களா, நீங்கள் ஒரு சிஸ்டம் அட்மின் ஆகணுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் மேப்பு. ஃபஸ்ட் என்னென்னா பேசிக் டிகிரி வேணும் உங்களுக்கு, கண்டிப்பாக பிஇ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கணும். ரெண்டாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வேணும், அந்த விண்டோஸ் சர்வர் அதுக்கப்புறம் லினக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னா சிஎஸ்என்ஏ நெட்வொர்க்கிங் ரிலேட்டட் கோர்ஸ் ஏதாவது பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கணும், இல்லை காம்டியா சர்வர் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் ரெட் ஹேட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரெட் ஹேட் சர்டிஃபிகேஷன். அது வந்து முடிஞ்சால் வேலையில் வந்து முன்னுரிமை கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் ஃபீல்டில் வந்து வேலை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா க்ளவுட் நாலேஜ் இருக்கணும். இப்போ எல்லாம் வந்து பார்த்தோன்னா க்ளவுடுக்கு மாறிட்டாங்க. அதனால் ஏடபிள்யூஎஸ் இல்லைன்னா அசூர் பற்றி அடிப்படை ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பேர் நினைப்பாங்க எஸ்கியூஎல் டேட்டா அனலிஸ்ட் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அவங்க எஸ்கியூஎல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அது தப்பு. எஸ்கியூஎல் வந்து பார்த்தோன்னா ஒரு கம்பெனியோட மொத்த டேட்டாவும் இந்த டேட்டா பேஸில் தான் இருக்கும் அந்த எஸ்கியூஎல்லில். ஸோ சர்வர் டவுன் ஆச்சுன்னா அப்படி இல்லைன்னா டேட்டா வந்து பேக்கப் எடுக்க எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி உலகத்தோட மொழின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது ஸ்கிரிப்டிங், இதுலேயே வந்து பைத்தானு, பேஸ் ஸ்கிரிப்டிங், பவர்ஷெல் ஸ்கிரிப்டிங் சொல்லிட்டு 3 இருக்குது. அதாவது ஒரே வேலையை தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்டி நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்கிரிப்டை எழுதி வச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வேலையை முடிச்சிடும். ஸ்கிரிப்டிங் தெரிஞ்ச ஐடி எக்ஸ்பர்ட்டுக்கு தான் இப்போது சம்பளம் ஜாஸ்தி. இது உங்களோட வேலையை 10 மடங்கு வந்து வேகமாக்குது. ஸோ ஒரு சிஸ்டம் அட்மின் ஆகணுன்னா வெறும் ஹார்ட்வேர் மட்டும் தெரிஞ்சால் போதாது, கொஞ்சம் லாஜிக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோமேஷன் இதோட அறிமுகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐடி கம்பெனியில் புதுசாக சேர்றவங்க பண்ணுற சின்ன மிஸ்டேக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபத்தில் முடியுது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் மிஸ்டேக்கு. ஒரு பிரச்சனை வந்தால் அதை மறைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. எஸ்கலேஷன் மேட்ரிக்ஸை வந்து அதன்படியாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் மேனேஜருக்கு சொல்லணும். பயந்து மறைச்சா அப்புறம் ஒரு பெரிய டேட்டா லாஸில் வந்து முடியும். ரெண்டாவது ஃபிஷிங் அண்ட் செக்யூரிட்டி. உங்கள் பாஸ்வேர்டு அதாவது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஃபிஷிங் மெயில் வர வந்து அதை நம்பி வந்து அது மேலே எனக்கு கிளிக் பண்ணாதீங்க. உங்கள் பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஹேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிஷிங் மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து அது நிஜம்தான் சொல்லிட்டு அது மேலே கிளிக் பண்ணிடாதீங்க அந்த லிங்க் மேலே. ஆஃபீஸ் வைஃபைல வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து அதுவும் நாட் குட்டு. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதி வைக்கிறது அதுவும் நாட் குட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு நாமளே கொடுக்குற அவங்களுக்கு சான்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் அட்மினுக்கு வந்து டிக்கெட்டிங் சிஸ்டம், அதாவது இதில் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக சர்வீஸ் நவ், ஜீரா இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டிங் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் நாடினே சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்தால் அதை டிக்கெட்டாக போட்டு அதோட ப்ரியாரிட்டி P1 P2 அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டகரைஸ் பண்ணிட்டு அதை வந்து சீக்கிரம் வந்து அதை தீர்த்துடணும் அந்த பிரச்சனையை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரிங், அதாவது இந்த சர்வர் வந்து 24 மணி நேரம் ஓடுதான்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த நேகியஸ் டூலு இல்லை ஜபிக்ஸ் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சுன்னா, ஹை டெம்பரேச்சரில் சூடாயிடுச்சுனாலோ இல்லை இந்த மெமரி ஃபுல் ஆயிடுச்சுனாலோ அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து அலர்ட் கொடுக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வெப்சைட் எல்லாம் திடீர்னு வந்து முடங்கி போகாமல் நம்ம வந்து நாம் பாதுகாக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய கம்பெனிகளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது ஒரு மெயின் சிட்டியில் இருக்கும். சப் ஆஃபீஸ் வந்து பார்த்தோன்னா வேர்ல்டு வைடு அங்கங்கே நிறைய இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டேட்டா வந்து செகண்ட்ஸில் அவங்க மாற்றணும்னா அதை டெடிக்கேட்டட் லீஸ்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து SD-WAN டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் இன்டர்நெட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா போகாமல், அதாவது தனிப்பட்ட ஒரு சுரங்கப்பாதை, அது VPN சொல்லுவாங்க, அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து போகிறதுனால செக்யூரிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு டெலிகாம் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேனேஜர்களை விட CTO அதாவது சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட்ஸ், இவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. CTOன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வந்து க்ளவுட் ஆர்கிடெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபேமஸான கம்பெனிஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா வேர்ல்டு வைடாக ஹுவாய், சிஸ்கோ, எரிக்சன், நோக்கியா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜாம்பவான் ராஜாக்கள் சொல்லலாம். அவங்க சக்ஸஸ்க்கான சீக்ரெட் சொன்னால் இவங்க ஏன் இன்னும் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா புது டெக்னாலஜி இந்த 5G 6G வரதுக்கு முன்னாடியே அதில் வந்து கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதாவது அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாலோ இல்லை அவங்க எப்படி ரீபில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு காலத்தில் நோக்கியா மொபைல் வந்து மார்க்கெட்டில் ஃபுல்லாக விழுந்துட்டாலும் நெட்வொர்க் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது அந்த பக்கம் வந்து அவங்க திரும்பி இப்போ உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 5G டவர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நஷ்டத்தை வந்து சந்தித்தாலும் இந்த ஃப்ரீ டேட்டா கொடுத்து மார்க்கெட்டை பிடிச்சி இப்போ மிகப்பெரிய லாபத்தில் இருக்காங்க. அண்டு ஐடி அதுக்கப்புறம் டெலிகாம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடல் மாதிரி. ஸோ இதில் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தோன்னா ஐடி கம்பெனிங்க எப்படி 24/7 அந்த 24 மணி நேரம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃபாலோ த சன் மாடல்னு இதுக்கு வந்து ஒரு பேர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சிஸ்டம் பண்ணணும், ஷிஃப்ட் சிஸ்டம் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது வந்து எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தோன்னா 3 ஷிஃப்ட்டு, அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டாக வந்து பிரித்து வேலை செய்வாங்க. ஒரு டீம் வந்து லாக் ஆஃப் பண்ணும்போது, அதாவது லாக் ஆஃப்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து லாக் ஆஃப் பண்ணும்போது அடுத்த டீம் வந்து வேலையை வந்து கையில் எடுக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா சப்போர்ட், அதாவது கஸ்டமர் கேர்லேருந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தடை இல்லாமல் நடந்துகிட்டே இருக்கணும். ஸோ மூணாவது வந்து பார்த்தோன்னா நீட்ஸ், ஒரு கம்பெனிக்கு வந்து ஊழியர்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து என்ன வேணும், முக்கியமாக அந்த ரிலையபிலிட்டி, அவங்க நம்பகத்தன்மை வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அப்டேட்டட் வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா அந்த 24/7 வந்து அவங்களால வந்து அந்த ஸ்கில்லோடு ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சர்வர் எரர் வந்துச்சுனாலோ இல்லை அந்த டவுன் ஆச்சுனாலோ ஒரு லினக்ஸ் அட்மின் வந்து உடனே வந்து அவர் செக் பண்ண வேண்டிய கமாண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிங் கமாண்டு, ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஐபி அட்ரஸ் எந்த இது டவுன் ஆகுதோ அதை பிங் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸ் காப்பி பேஸ்ட் செக் பண்ணணும் கமாண்ட் ப்ராம்ப்டில். அது வந்து பார்த்தோன்னா சர்வர் வந்து ஆனில் இருக்கணும் முதல்ல செக் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அப் டைம் பார்க்கணும். சர்வர் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு நேரமாக ஓடுது, லோடு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டாப் கமாண்டு இல்லை டாப்னு சொல்லுவாங்க. இந்த வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரேமு இல்லைன்னா அந்த சிபிஐ வந்து பார்த்தோன்னா எடுக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். அடுத்தது நாலாவதாக பார்த்தோன்னா DF_-H, இந்த கமாண்ட் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் ஃபுல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும், முதல்ல செக் பண்ணணும். அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டெயில் கமாண்ட், tail_-F, அதுக்கப்புறம் /var/log/syslog, சிஸ்டமோட லாக்ஸ் செக் பண்ணுறதுக்கு டெயில் கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். இந்த ரியல் டைமில் என்ன எரர்ஸ் நடக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா அந்த லாக்ஸ் அந்த ஃபைல்ஸை செக் பண்ணால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஐடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 முக்கியமான ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆன்சைட் டீம்ஸ் இருப்பாங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து நேரடியாக வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் ஆஃபீஸ்க்கு வந்து, அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து அவங்க அங்கே போய் வேலை செய்வாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா ஆஃப்ஷோர், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குன்னா இந்தியாவில் இருந்துக்கிட்டே வந்து பார்த்தோன்னா ரிமோட் மூலயமா வந்து வேலை செய்வாங்க. இவங்க 2 பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரிக்ட் ஹேண்ட் ஓவர் ரூல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் மூணாவது வந்து பார்த்தோன்னா ஹை ப்ரியாரிட்டி P1 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு பேங்க்
சர்வர் இருக்குது அது டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து P1 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து தூங்காமல் கொள்ளாமல் அந்த பிரச்சனையை வந்து உடனே சரி பண்ணணும், இல்லைனா கம்பெனிக்கு வந்து கோடி கணக்கில் வந்து அவங்களுக்கு நஷ்டம் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் VPN யூஸ் பண்ணாங்க, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து சில பேருக்கு வந்து அந்த OTP ப்ராசஸ் கூட இருக்கும் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தோன்னா உங்கள் வீட்டு இன்டர்நெட்டுக்கு வந்து ஆஃபீஸ் சர்வருக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஒரு பாதுகாப்பான ஒரு சுரங்க பாதைனே சொல்லலாம். அதை வந்து இது உருவாக்கி தரும். அப்போ தான் வந்து யாராலும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசட் கேர், அதாவது ஆஃபீஸ் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் யூஸ் பண்ணும்போது அந்த பர்சனல் அந்த பென்ட்ரைவ் வந்து அதில் வந்து போடவே கூடாது, மற்றவங்கள வந்து உங்கள் லேப்டாப் தொடவே விடக்கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரீச், ஒரு வேளை வந்து இந்த எம்ப்ளாயீஸோட பர்சனல் டேட்டா லீக் ஆச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் DPOன்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க செக்யூரிட்டி டீம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு. இந்தியாவில் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ஆர்கிடெக்ட் ஆக்ட் அந்த சட்டம் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர வளர நம்ம பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவாலாகவே இருக்குது. ஒரு சிஸ்டம் அட்மினாவோ இல்லைனா ஒரு IT எம்ப்ளாயோ இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்டு ஒன் மோர் திங், அப்புறம் இன்னொன்று பார்த்தோன்னா ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமோ அதை நீங்கள் அப்படியே தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம். வேலை போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லே ஆஃப்ஸ், கம்பெனி வந்து நஷ்டத்தில் போகும்போது இல்லைனா ப்ராஜெக்ட் க்ளோஸர் ஆகும்போது நடக்கும். ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ரேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து ரொம்ப கம்மியான ரேட்டிங்ஸ் வாங்குறதால வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அதை பேஸ் பண்ணி நிறைய பேருக்கு வேலை போகுது. அண்ட் மூணாவது எத்திக்கல் வயலேஷன்ஸ், கம்பெனி டேட்டா வந்து திருடுறது இல்லைனா அவங்க கொடுக்குற பாலிசிகளை வந்து மீறுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட்டை வந்து வேலை போகிறதுக்கு. அண்ட் ஃபோர்த்தை வந்து ஆட்டோமேஷன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய பெரிய ரிஸ்க்கு. ஒரு 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு AI டூல் இல்லைன்னா ஒரு ஸ்கிரிப்ட் அது பண்ணும்போது அங்கே வந்து ஆளுக்கு வந்து வேலையே இல்லை, அதனால் வந்து ஆளுங்களை 10 பேரில் வந்து 9 பேர் எடுத்து ஒருத்தர் மட்டும் உட்கார வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் இருக்கிறது வந்து சில செக்யூரிட்டி செக்யூரான ஒரு ஜாப் ரோல்ஸ் நிறைய இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைபர் செக்யூரிட்டி, அதாவது ஹேக்கர்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழிவே இல்லை. ஸோ அதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிங்க சைபர் செக்யூரிட்டி. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் ஆர்கிடெக்ட், கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு மாற மாற இவங்களுக்கான தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, அதனால் அதில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா மூணாவது AI ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பண்ணலாம். AI வந்து எப்படி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. டிப்ஸ் பார்த்தோன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்கில்ஸ் அது பண்ணுங்கள். லினக்ஸ் மட்டும் தெரியாமல் அதோட க்ளவுடும் கற்றுக்கிட்டா உங்கள் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மூணாவது அடுத்தது பார்த்தோன்னா ஒரு பெரிய IT கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து அது அவங்க கொடுக்குற வந்து பெரிய என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு கம்பெனி வந்து எம்ப்ளாயி கொடுக்குற பெனிஃபிட்ஸு ஃபஸ்ட்டு குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லலாம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரு எம்ப்ளாயிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் மூலம் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி உதவி கிடைக்கும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, கம்பெனி கொடுக்குற PF ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அது இல்லாமல் அந்த கிராட்டுவிட்டி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சேமிப்பாக வந்து அவங்க ஃபேமிலிக்கு போகுது. மூணாவது வந்து பார்த்தா போனஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ஸு, அதுக்கப்புறம் அது இல்லாமல் தீபாவளி போனஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான வருமானம் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கலாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற ஒரு பெரிய தப்பு, அவங்க வேலைக்கு போகிறதுக்கு வந்து வெறும் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்கில்ஸ் இல்லாமல் வர்றது தான் வந்து அவங்க பெரிய தப்பு. இந்த ரெஸ்யூமில் வந்து அந்த பொய்யான தகவல் போடாதீங்க, சரிங்களா? அது பார்த்தோன்னா ப்ரைவசி வந்து இல்லீகல் ஜாப்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. கம்பெனியோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பு. அப்படி பண்ணால் ஒரு கம்பெனியில் வந்து அந்த IT ஆடிட்டில் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. சைபர் போலீஸ் மூலிமா வந்து அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து உள்ளே போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரியரே வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
ஏதாவது சர்வர் டவுன் ஆச்சுன்னா அந்த அந்த டென்ஷனில் வந்து டீமுக்குள்ளே வந்து கண்டிப்பாக சண்டை வரும். இந்த சண்டை வரும்போது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் தேவை. டெய்லி உங்கள் லேப்டாப்பில் அந்த டெம்ப் ஃபைல்ஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ரெண்டாவது அந்த வீக்லி செக்லிஸ்ட்னு ஒன்று போட்டுக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை வந்து அந்த அந்த ஃபார்வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை வந்து அப்டேட் பண்ணிட்டே இருங்க ஃபார்வேஸ்ட்டை. அதுக்கப்புறம் ஃபார்வேர்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை பாஸ்வேர்டுன்னு சொல்லலாம். அது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பாஸ்வேர்டு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஆன்டி வைரஸ் ஸ்கேன் வந்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்பயுமே பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஐடியில் வந்து அப்டேட்டாக இருந்தால் நீங்கள் தான் வந்து ராஜா. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் லேப்டாப்பில் உங்கள் பர்சனல் மொபைல் அதில் வந்து லாகின் பண்ணுறீங்களா, இல்லை படம் பார்க்குறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வயோலேஷன். காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஆஃபீஸ் லேப்டாப்லேயும் மானிட்டரிங் சாஃப்ட்வேர் இருக்கும். நீங்கள் எந்த வெப்சைட் போகிறீங்கன்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ உங்களது தனிப்பட்ட டேட்டா திருடு போனாலும் அந்த கம்பெனி வந்து பொறுப்பு கிடையாது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன வயலேஷன்னா கம்பெனி அந்த பாலிசி படி இதை வந்து மிஸ்யூஸ் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃபீஸ் லேப்டாப்பை வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலுக்கும் சரி லேப்டாப்புக்கும் சரி இந்த பவர் பேங்க் அந்த யூபிஎஸ் ரெண்டுமே இருக்குது பாருங்கள். அந்த அதை நம்பி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன நீங்கள் செக் பண்ணணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பவர் பேங்க்கில் பார்க்கணும். இதில் வந்து பார்த்தோன்னா லித்தியம் அயன் பேட்ரி இருக்கும். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்து அது சேவ் பண்ணும். ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணும்போது அதை அந்த மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கும், அதே வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா. அதுதான் வந்து பவர் பேங்க் இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஹோமில் யூஸ் பண்ணுற யூபிஎஸ், இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். அதாவது கரண்ட் இருக்கும்போது பார்த்தோன்னா பேட்டரியே சார்ஜ் பண்ணும். இந்த கரண்ட் போன உடனே பார்த்தோன்னா அந்த மில்லி செகண்டில் வந்து பேட்ரி பவரை வந்து பார்த்தோன்னா அந்த ஏசி அந்த கரண்ட்டை மாற்றி உங்கள் வைஃபை மற்றும் லேப்டாப்புக்கு வந்து கொடுக்கும். இப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஹோம் யூபிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த உங்களுடைய ஹெல்த் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னென்ன மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்லீப் கண்ட்ரோல் இருக்கணும். ஷிஃப்ட் நேரத்தில் வந்து தூக்கம் வந்தால் அதாவது நல்ல பிரைட்டான லைட்டு வெளிச்சம் இருக்கிற இடத்துல போய் உட்காருங்க. காஃபி குடிக்கலாம், ஆனால் ஷிஃப்ட்டு முடியறதுக்கு வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த நிப்பாட்டிடணும். அந்த காஃபி குடிக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வராது. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா டயட்டு. நைட்டு 12 மணிக்கு மேலே வந்து ஹெவி ஃபுட், அதாவது இந்த பிரியாணி பரோட்டாலாம் சாப்பிடாதீங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நட்ஸ் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஹாட் வாட்டர், அதாவது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ மூணாவது பார்த்தோன்னா அந்த ஸ்லீப் ரொட்டீன் எப்படி பார்த்தோன்னா காலையில் வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது அதாவது நைட் 10 மணிலேருந்து 6 மணி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ரூமை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இருட்டுற மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நிம்மதியாக தூங்குங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்களோட உடம்பை வந்து சீராக வைக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட்டான மெத்தட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இந்த விபிஎன் சொல்லுவீங்க, இந்த ஓடிபி, அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப், இதை பற்றி பார்க்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் பண்ணும்போது ஆஃபீஸ் நெட்ஒர்க் வந்து அதை நீங்கள் ரீச் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா விபிஎன் ஓடிபி வரும். உங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஒரு ஆப், மைக்ரோசாஃப்ட் ஆப்போ ஏதோ ஒன்று செப்பரேட் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. அந்த மெத்தேடு வந்து அவங்க யூஸ் பண்ணுறதால இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கும். 2 ஃபேக்டரில் யூஸ் ஆகும். உங்கள் பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலும் உங்கள் மொபைலுக்கு வர ஓடிபி இல்லாமல் யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நுழையவே முடியாது. இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல டேபிளில் உட்காருங்க. கரெக்டாக முதுகு வந்து பார்த்தீங்கன்னா வலிக்காத அளவுக்கு அந்த எர்கோனாமிக் சேர் ஒன்று பாருங்கள். ஒரு அந்த பேக்கப் இன்டர்நெட் ஒன்று வச்சுக்கோங்க. மொபைல் ஹாட்ஸ்பாட்டு இல்லை கரண்ட் சப்ளை வந்து தடையில்லாமல் மின்சாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன யூபிஎஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான செட்டப் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிச் டேட் புவர் டேட் புக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கலனா கேளுங்க. ஸோ உங்கள் சம்பளத்தில் வந்து 20% வந்து நீங்கள் ஒரு எதில் ஒன்றுத்தில் வந்து முதலீடாக பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட பேசிக் கான்செப்டே. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கேன். ஸோ 50,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து 10,000 ரூபாயை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வீட்டில் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தோன்னா 5,000 ரூபாய் வந்து வாடகைக்கு போயிடுது.
15,000 வீட்டு செலவு போகுது, இல்லை 5,000 வந்து இதர செலவில் அதில் வச்சாலும் உங்கள் கையில் வந்து மீதி 15,000 வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து போடுங்க. கார் வாங்கி வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரிஸ்க்கு. ஏன்னா அது ஒரு அசட்டு வந்து கிடையாது, அசட்டுன்னு சொல்ல முடியாது, அது வந்து லயபிலிட்டின்னு சொல்லலாம். அதாவது அது ஒரு தேய்மானம் அடையிற பொருள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு உங்களை வந்து பணக்காரனாக்கும். ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வேலை மட்டும் இல்லை. ஸோ அதை வந்து எப்படி பிளான் பண்ணி வாழறவங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மெத்தடு. அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உட்காந்து ஒரு லேப்டாப் முன்னாடி உங்கள் கம்பெனி லேப்டாப் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு சின்ன பையன், ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் எப்படி இது லேப்டாப் ஒர்க் ஆகுது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் google.com சொல்லி டைப் பண்ணுறீங்க. அது எப்படி அந்த டேட்டா இங்கேருந்து அங்கே போகுது, அந்த பேஜ் வந்து ஸ்க்ரீனில் வருதுங்கிறது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பேரை வந்து டைப் பண்ணி என்டர் தட்டினா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்கிறது தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் ஏதாவது தேடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் அடித்தா அந்த ஒரு செகண்ட் வந்து அந்த ஒரு செகண்டுக்கும் கம்மியான நேரத்தில் உலகத்தோட ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு ஒரு பெரிய பயணமே வந்து நடக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் லேயர், இது எப்படின்னா நீங்கள் ஒரு லெட்டர் இல்லை பேப்பர் பேனா எடுக்கிற மாதிரி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற ரூல்ஸ் வந்து அதை ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா HTTP இல்லைன்னா HTTPSன்னு சொல்லுவோம், செக்யூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் கிட்ட சொல்லும், தம்பி எனக்கு கூகுள் கிட்ட இருந்து ஒரு பார்சல் வேணும், போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு பிரச்சனை, உங்கள் கம்ப்யூட்டருக்கு கூகுள் அப்படிங்கிற பேர் புரியாது, அதுக்கு நம்பர் அந்த IP அட்ரஸ் மட்டும்தான் புரியும். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் அம்மானு தேடினா அவங்க ஃபோன் நம்பர் வருதில்ல, அதே மாதிரி DNS அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட உங்கள் ப்ரௌசர் போய் கேட்கும் கூகுளோட நம்பர் என்ன அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா 142.250.190.46 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா. இப்போது அட்ரஸ் கிடைச்சாச்சு. அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போகணும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா TCP அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் வந்து போடுவார். ஏன்னா போகிற வழியில் ஏதாவது ஒரு துண்டு தொலைஞ்சி போச்சுனாலும் மறுபடி அதை வந்து அனுப்ப இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா ஒரு பெரிய மெஷினை பிரித்து தனித்தனியாக பாக்ஸில் போட்டு அனுப்புகிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயருக்குள்ளே போகுது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IP ப்ரோட்டோக்கால் வந்து வேலை செய்யுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்சல் மேலேயும் உங்கள் வீட்டு அட்ரஸ், அதாவது சோர்ஸ் IPன்னு சொல்லுவாங்க, இந்த கூகுள் சர்வர் அட்ரஸையும் ரெண்டையும் வந்து நான் ஒன்றா ஒட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டேட்டா லிங்கர் லேயருக்கு போகும். இதுதான் வந்து பார்த்தோன்னா உங்கள் லேப்டாப்பில் இருந்து அந்த டேட்டாவை இந்த எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி உங்கள் வைஃபை மூலமாக வெளியே அனுப்பும். இது உங்கள் பார்சலை ஒரு லாரியில் ஏற்றி அனுப்புகிற மாதிரி அனுப்பும். ஓகேங்களா. இப்போது அந்த பார்சல் வழியாக அப்புறம் கடலுக்கு அடியில் இருக்கிற பெரிய கேபிள் வழியாக அமெரிக்காவில் இருக்கிற கூகுள் சர்வர் கிட்ட போகும். அங்கே போனாலும் பார்த்தோம்னா நாம் பண்ணுறதுக்கு அப்படியே தலைகீழாக நடக்கும். அந்த பார்சலை வந்து அந்த துண்டுகளாக வந்து பார்த்தோன்னா ஒன்றா சேர்த்து கூகுள் சர்வர் வந்து பார்த்தோன்னா உங்கள் மெசேஜை படிச்சுட்டு கூகுள் பேஜை மறுபடியும் பார்சல் பண்ணி உங்களுக்கே அனுப்பும். இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் நடக்கும். இப்போ புரியுதா ஒரு சாதாரண என்டர் பட்டனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வேலை நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் தான் உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். இந்த டெக்னாலஜி வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z, அதாவது ஒரு கம்பெனியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணதுலேருந்து அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸு, யார் கம்பெனிக்கு வந்து ஹெட்டு, என்னென்ன டூல்ஸ், அதாவது ரவுட்டர்னால் என்ன, அந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது, ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ இன்னும் டீட்டெயிலாக நான் பேசணும்,
அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னாங்க எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவாக பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ விஷுவல்ஸ் எப்படி இருக்குது அண்டு என்னுடைய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குது, இதில் வந்து இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக சொல்லிக்க போகிறது என்னென்னா, நான் உங்கள் மாணிக்கம், நீங்கள் பார்த்துக்கிறது உங்களுடைய மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஹைப் பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஹைப் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து இன்னும் ஹைப் ஆகி சில பேருக்கு நிறைய பேருக்கு நம்மளை சர்ச் பண்ணுற அவங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக போய் சேரும். சரிங்களா? ஸோ அடுத்து இன்னும் ஒரு பயனுள்ளதான ஒரு நல்ல வீடியோ, டெக்னாலஜி வீடியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரெண்டு கம்பைன் பண்ண மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மாணிக்கம். நீங்கள் பார்த்துக்கிறது மாணிக்கம் வியூஸ் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.